இன்றைக்கி சண்டே எப்படி போச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் எழுந்தோடனே கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் தான் கிளம்பி போயிருந்தோம். ஏன்னா இதை நான்வெஜ் வாங்கிட்டு வந்து செய்யணும்ல, அதனால் அப்படியே வழியில் வந்து இளநீ கடையில் ஒரு இளநீ குடிக்கலான்னு போனோம். காலையிலே டிசப்பாயின்மெண்ட். இளநீ கேட்டால் அரை தேங்காய் வெட்டி கொடுத்துட்டாங்க, எதுவும் சொல்ல முடியல. அப்படியே குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். யூஸ்வலாக சேதராப்பட்டில் குடிப்போம். அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு அவர் நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படி கொடுப்பாரு. அந்த பக்கம் போகாமல் நான்வெஜ் வாங்குறதுக்கு வந்து இந்த சைடு பின்னாடி சைடில் வந்திருந்தோமா, சரி அங்கேயே கடை இருக்கவே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் இப்படி தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வியூஸ் எல்லாமே காலையில் வந்து சில்லுன்னு இந்த மாதிரி வண்டியில் போகிறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு ஊர் சுற்றுறதுனாலே பிடிக்கும். அது இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ்லாம் போகிறதுனாவே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன வாங்குறதுன்னு பிளான்லாம் இல்லை. சரி, அங்கே சிக்கன் கடைக்கு போனதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பார்த்தோன்னே ஒரு ஐடியா, நாட்டுக்கோழி வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு கோழி கேட்டிருந்தோம். அவங்க ஒரு கோழி எடுத்து வெயிட் போட்டுட்டு அவங்களே வந்து உரிச்சும் கொடுத்துட்டாங்க. வெயிட் வந்து 1 கிலோ 200 கிராம் சம்திங் அப்படி இருந்துச்சு. கிலோ வந்து 350 ரூபா அப்படி, சாரி 250 ரூபா அப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்த்து 300 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. அங்கேயே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, தோலெல்லாம் உரிச்சிட்டு. அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு வர வழியில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இல்லை, அது வாங்கலான்ட்டு போனப்போ பாவக்காவும் இருந்தது, அதுவும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே இது எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக சாப்பிட்லாம். எப்பயுமே இந்த பிராய்லர் கோழியே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து இதுவுமே அப்படி தான் வளர்க்குறாங்க, பிராய்லர் மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். நாட்டுக்கோழினாலே சின்ன வெங்காயம் தான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாமே சின்ன வெங்காயத்தில் தான் செய்கிறேன். வீட்டில் இருக்கிறதுனால அழகாக உட்காந்து க்ளீன் பண்ணி செய்கிறேன். எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பூண்டு வந்து தோலோடு தான் நான் சேர்ப்பேன். இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், அப்புறம் தக்காளி, இதோட ஹோல் ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், ஜீரகம், அப்புறம் மிளகு, இது எல்லாமே சேர்த்து, அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, லவங்கம் கிராம்பு எல்லாமே ஒன்று தான். எல்லாமே ஒரு வணக்கி அதை அரைச்சிக்குவேன். நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு தேங்காய் வேணுனாலும் தேங்காய் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே தனியாக போட்டுட்டு நம்மளோட குழம்பு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டா குழம்பு ரெடி. கையில் கலர் கலராக வளையல் போட்டிருக்க பார்த்தீங்களா? வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தேன்ல, 3 கோவிலுக்கு போயிருந்தேன். 3 கோவில்லையும் ஒவ்வொரு வளையல் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அப்படியே போட்டுக்கிட்டேன். அது கையில் ஜல் ஜல் நல்லாவும் இருக்குது. அப்புறம் குழம்பு கொதிக்கிற அந்த கேப்லேயே வந்து இட்லி ஊற்றி வச்சலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் நேற்று அரைக்கும்போது சொல்லியிருந்தேன், கருப்பு உளுந்து தோலோடு அரைக்கிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு. உளுந்து தோல் மட்டும் ஒரு சிலது மையாமல் அங்கங்கே இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம நார்மல் இட்லி சாப்பிட்ற மாதிரி தான். கலர் வந்து டிம்மாக இருந்துச்சு. வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் எனக்கு பெருசாக தெரியல. நல்லா இருந்தது. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வீடே ஒரு வாசனை வரும் பாருங்கள். அது அந்த சின்ன வெங்காயம் போட்டால் மட்டும்தான் வரும். அப்படியே வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து நல்லா தாராளமாக தூவி இறக்கிட்டோன்னா நம்ம குழம்பு ரெடி. சண்டே வந்து இந்த குழம்பு வாசனை தான் அன்றைக்கி நாளை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். அன்றைக்கி சண்டேன்றதே நமக்கு ஞாபகப்படுத்தும். அப்புறம் இட்லியும் வந்து எடுத்துக்கிட்டு தட்டில் இட்லி வச்சு குழம்பு நல்லா தளர ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்டு இந்த நாள் வந்து இனிமையாக முடிஞ்சுது. கோவிலுக்கு வேறு இன்றைக்கி போகணுன்னு சொல்லியிருந்தேன்ல முன்னாடி. ஓம் சக்தி கோவில் வந்து இன்றைக்கி வந்து திருவிழா. இன்றைக்கி இல்லை, ஆக்சுவலாக அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். யாருக்குனாச்சும் வரணுன்னா கண்டிப்பாக வாங்க. அதோட முன்னாடி ஒரு திருவிழாவில் ஒரு பாட்டு இன்றைக்கி ஒன்று நடக்குது. அதாவது இங்கே ஊருக்குள்ளே வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துலேருந்து சாமியை வர்ணித்து கூப்பிட்டு வருவாங்க. அங்கே தான் போகலான்ட்டு நானும் சின்ன பாப்பாவும் கிளம்புனோம். காலையிலே கிளம்பும்போதே வண்டியை எடுக்கும்போதே சறுக்கி விட்டு 2 பேருமே கீழே விழுந்தோம். நல்ல வேலையாக எதுவும் அடிப்படலை. சின்ன சிராய்ப்பு மட்டும் முட்டியில் எனக்கு, பாப்பாவுக்கு வந்து கையில். அப்பயும் நாங்கள் நிற்கலை. சரி கிளம்பிட்டோம், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் குளம். குளத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கலசம் வச்சு கரகம் ஜோடித்து அதை வந்து வர்ணித்து கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு கோவிலுக்கு வருவாங்க. இதுதான் வந்து ஓம் சக்தி கோவில். நான் லாஸ்ட் இயர் திருவிழா நடந்ததையுமே கவர் பண்ணி போடுவேன். எனக்கு இந்த கோவில் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து லேடிஸ் தான் இருப்பாங்க. நிறையா நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இங்கே என்ன திருவிழானாலும் நான் வந்து மிஸ் பண்ணாமல் போயிடுவேன். ஆனால் இந்த மாலை போடுறது, அதில் கோயிலுக்கு போகிறது, அதெல்லாம் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் இந்த கோவிலில் நடக்கிற அந்த இது எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்க தான் இங்கே கோவிலோட சாமி. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து உற்சவர் சிலை. இது
ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அதாவது நேரில் பார்க்குற மாதிரி அந்த கண்ணுலாம் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி அப்படி இருக்கும். அழைச்சிட்டு வந்து படைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங் மறுபடியும் போவாங்க. அதனால் மதியம் வந்துட்டு பக்கத்து வீட்டில் படைச்சாங்கன்னு கூழ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் குடித்து தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா இன்றைக்கி சிவகாமி தான் வந்து பிரசாதம் செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு போயிருந்தேன். மாமியாருமே அங்கே இருந்திருந்தாங்க. புளி சாதம், சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை இதெல்லாமே செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் சின்ன பாப்பாவும் கிளம்பிட்டோம். பெரிய பாப்பா வரலன்னு சொல்லிட்டா, அதனால் நானும் சின்ன பாப்பா மட்டும் போயிருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி நெயில் பாலிஷ் இல்லை காலைல சொல்லிட்டு நெயில் பாலிஷ் இந்த மாதிரி தான் வச்சு விட்டாங்க. அப்படியே கோவிலுக்கு போயிட்டோம். மறுபடியும் ஈவினிங் ஒரு அலங்காரம் நடந்தது. அலங்காரத்துக்கு அப்புறம் அம்மா வந்து இப்படி தான் இருந்தாங்க. பூஜையெல்லாம் முடித்து பிரசாதம் தந்தாங்க. சாப்பிட்டு இந்த நாள் வந்து பக்தி பரவசமாக எனக்கு முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல்